Okay, students. Next topic. Second unit next topic. Relationship among bookkeeping, accounting and accountancy. ஸோ இந்த 3 ஹெட்டிங்குள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். புக்கீப்பிங் வந்து அக்கௌண்டிங்களுடைய ஒரு பார்ட். புக்கீப்பிங் இஸ் பார்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் இஸ் எ ப்ரைமரி ஸ்டேஜ். ஓகேவா? அதனுடைய வேலை என்னென்னா இந்த ரெக்கார்ட்ஸ் இந்த டிரான்சாக்ஷனை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுற வேலை. இந்த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக் ஆஃப் அக்கவுண்ட், தட் இஸ் கால்டு புக் கீப்பிங். அக்கௌண்டிங் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் பார்ட் ஆஃப் அக்கௌண்டன்சி. அக்கௌண்டன்சியில் ஒரு பார்ட்டு தான் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்குடைய ப்ராசஸ் என்னென்னா ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன். அதை என்ன பண்ணுன்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணும், அனலைஸ் பண்ணும், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ஃபினான்ஷியல் டேட்டா. பணம் சம்பந்தமான எல்லா நடவடிக்கைகளையும் அனலைஸ் பண்ணி என்ட்ரி பண்ணுறது தான் அக்கௌண்டிங்குடைய வேலை. ஓகே, தென் அக்கௌண்டன்சினா என்ன? அக்கௌண்டன்சி இஸ் அ சிஸ்டமேட்டிக்கல் நாலேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் ப்ராசஸ் அண்ட் கண்டெயின் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், அதனுடைய பிரின்சிபிள்ஸ், பாலிசி, ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அக்கௌண்டன்சி. ஸோ புக் கீப்பிங், அக்கௌண்டிங், அக்கௌண்டன்சி மூணுமே ரிலேட்டட் தான். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ் வந்து புக் கீப்பிங், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அக்கௌண்டன்சி, அக்கௌண்டிங், தென் அக்கௌண்டன்சி. ஓகே, இல்லாட்டி அக்கௌண்டன்சி, அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங். புக் கீப்பிங் சிம்பிள், யூ ஹாவ் டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன். Accounting, you have to analyze all the transaction. Accountancy, we know the procedures, policy, everything. Okay, next topic, accounting principles. Accounting principles வந்து ஒரு 14 headings கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸில் ஒரு 7 headings மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ்? இட் இஸ் த பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன் டெவலப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் அஸ் த பேசிக் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம். அதாவது அக்கௌண்டிங் பிரின்சிபலில் இருக்கிற நார்ம்ஸ், விதிமுறைகள், அசம்ஷன், அனுமானங்கள் இதெல்லாம் டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அக்கௌண்டிங்குடைய சிஸ்டமே. ஓகே, இந்த சிஸ்டம் வந்து உலக அளவில் பரவி இருக்கு. The principles are adopted by the accountant universally. இந்த principles எப்படி இருக்குன்னா throughout uniformity and consistency in the accounting method and process. எல்லாமே யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும், எங்கேயுமே டிஃபர் ஆகக்கூடாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் அக்கௌண்டிங் கோல்டன் ரூல்ஸ். எங்கே போனாலும், எந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அக்கௌண்டிங் ரூல்ஸ் ஒன்று தான். ஓகே, அவங்கவுங்க லாங்குவேஜில் படிப்பாங்க. நம்ம தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், எதில் வேணாலும் படிக்கலாம். அடுத்தது அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா த பேசிக் ஃப்ரேம் ஒர்க், அதாவது கட்டமைப்பு, எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது. இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் பீன் இஷ்யூடு பை நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரெகுலாரிட்டி அத்தாரிட்டி to ensure uniformity of accounting procedures and accounting results. அது கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கா, அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்லாம் யூனிஃபார்மாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஓகேவா? இட் இஸ் ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் ஆர் யூசேஜ். இது வந்து பாரம்பரியமானது. Then what are the important principles of accounting? First principles, business entity concept. What is business entity concept? Means business unit is separate and distance from the owners. அதாவது பிஸ்னஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நடத்துவோம், பட் ஓனர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கும். அதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஓனர். யார் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. அதுதான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இந்த அக்கௌண்ட் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிஸ்னஸ்
அண்ட் நாட் ஓனர் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இந்த அக்கௌண்ட் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமானது. இப்போ ஓனர் இருக்கான்னா அந்த ஓனர் வந்து பிஸ்னஸுக்கு தேவையானது என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஆல் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டிபெண்ட் அப்பான் த பிஸ்னஸ் அதை மட்டும்தான் என்ட்ரி பண்ணும். பர்சனலுடைய டிரான்சாக்ஷனை இங்கே என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் பிஸ்னஸுக்கு தேவையான பணமெல்லாம் எடுத்தாங்கன்னா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒன்லி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டட் இன் த புக், தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட். ஓனர் வந்து தனக்காக செலவு பண்ணுற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இதில் என்ட்ரி ஆகாது. பிஸ்னஸுக்காக பணம் எடுக்கிறது அந்த யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா they can record the business. Okay, that is called business entity concept. Then next one is money measurement concept. பணம் சம்பந்தமானது. The concept implify only those transactions which have been expressed in the term of money or recorded in the account. அது பணம் சம்பந்தமான மதிப்புகளை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஓகே, கரன்சி ஆஃப் த கண்ட்ரி மெஷரிங் ஃபார் அக்கௌண்டிங். Not involved money will not be recorded in the book of accounting. Example, workplace, strike by employee, efficiency of management. அதாவது டிரான்சாக்ஷன் வந்து மணி சம்பந்தமாக இருந்தால் மட்டும்தான் we can enter in the book of accounts. Otherwise we can't enter. அதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். The next வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் மீன்ஸ் இந்த பிஸ்னஸ் வந்து லாங் ரன்னாக நடத்திட்டு இருக்கணும். ஓகேவா? கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட் ஆப்ரேஷன் இன் லாங் டைம். ஓகே, இன் ஃப்யூச்சரில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் பிஸ்னஸை ரன் பண்ணுறது தான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். அது வந்து என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்னா வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி, டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட், ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் பொறுப்புகள் அந்த ஃபிக்ஸ்டு அசெட்ஸுக்கு நம்ம வி ஹாவ் டு லெஸ் த டிப்ரிசியேஷன் எவ்ரி இயர். தென் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் மீன்ஸ் வி வாண்ட் டு பே, நம்ம இன்னும் கொடுக்காமல் இருக்கிற செலவுகள், அதுதான் அவுட்ஸ்டாண்டிங். ப்ரீபெய்டு செலவுகளுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துறது. ஓகேவா? அடுத்தது அக்கர்ட் அண்ட் அன்ஏர்ன்ட் ரெவன்யூ. அடுத்தது காஸ்ட் கான்செப்ட். ஃபோர்த் ஒன் பிரின்சிபிள் ஆஃப் அக்கௌண்டிங், காஸ்ட் கான்செப்ட். இட் மீன்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரெக்கார்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட். அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸை மட்டும் என்ட்ரி பண்ணுறது தான் காஸ்ட் கான்செப்ட். Cost of acquisition will be base for all further accounting. Does not mean that asset will always be shown at cost. The record at the cost at the time of purchase. What is the meaning of cost concept? Na purchase பண்ணுறப்ப என்ன விலை கொடுத்து வாங்குறோமோ அந்த பணத்தை மட்டும் என்ட்ரி பண்ணுறது தான் காஸ்ட் கான்செப்ட். But systematically reduced it the book's value by charging depreciation. Fixed asset இருந்தால் we have to charge the depreciation permanently gradually. Depreciation தேய்மானம். ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அசெட்டை, end of the year we must provide for the depreciation. It is the rules and regulation of the accounting. The cost concept la what are the limitation? 3 limitation is given. அதாவது ப்ரைஸ் மாறும், இன்ஃப்ளக்ஷனரி சுச்சுவேஷன், அந்த டைமில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? த வேல்யூ ஆஃப் அசட்ஸ் வில் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மே நாட் ப்ரெசன்ட் இன் த ட்ரூ பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ். இப்போது கரண்ட் இயர் பொசிஷன் நமக்கு தெரியாது, எப்போ வாங்கணுமோ அந்த காஸ்ட் ப்ரைஸை மட்டும்தான் என்ட்ரி பண்ணியிருப்போம். பட் அந்த ஃபிக்ஸ்டு அசட்டுடைய கரண்ட் இயர் பொசிஷன் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த டிமெரிட்ஸ் ஆஃப் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு
The result of business units established at a different date are not comparable of assets the record on historical basis. It is one of the demerits. Then cost such a human resources are not recognized under the concept. அதாவது ஹியூமனுடைய ரிசோர்ஸஸ் நம்மளுடைய வளங்களை வந்து இங்கே என்ட்ரி பண்ண மாட்டாங்க. ஒன்லி காஸ்ட், பணம் சம்பந்தமானது மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து டுயல் அஸ்பெக்ட் கான்செப்ட். டுயல்னாவே ரெண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு பேர் இருக்கோம்பாங்க. ஓகேவா? இங்கே நம்ம அக்கௌண்டிங் ரூல்ஸ் பிரகாரம் ஒன்று டெபிட், ஒன்று கிரெடிட். அங்கே பாருங்கள், பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டுயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் even has two aspect, that is called dual aspect. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அருண் ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakhs. அருண் வந்து 5 லட்சம் போட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆரம்பிச்சிருக்கான். ஒன் ஹேண்ட் பிஸ்னஸ் கெட் கேஷ் 5 lakhs and another hand liability arise because அருண் pay some rupees 5 lakhs. இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. அதில் டெபிட் சைடு ஒன்று, கிரெடிட் சைடு ஒன்று. பிஸ்னஸுக்கு பணம் வருது, அருண் வந்து அதை ஏற்றுக்கிறான், 5 lakhs வந்து லைபிள் பண்ணிக்கிறான். ஸோ டுயல் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் ரெண்டு இருக்கும், ரெண்டு கான்செப்ட் இருக்கும். ஒரு கான்செப்ட் டெபிட், ஒரு கான்செப்ட் கிரெடிட். ஓகே, அதுதான் கீழே கொடுத்துருக்காங்க. எவ்ரி டெபிட் தேர் இஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவல் கிரெடிட். உங்களுக்கு அது வந்து கணக்கு போடுறப்ப புரியும். ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட். இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்துக்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கேபிட்டல் முதலையும் கூட்டணும், லயபிலிட்டியும் கூட்டணும். அதுதான் ஃபார்முலா. கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி ஈக்குவல் டு அசெட். தட் இஸ் கால்டு டுயல் அஸ்பெக்ட் கான்செப்ட். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலி கான்செப்ட். தட் இஸ் கால்டு பீரியாடிக்கல் மீன் டேட் வைஸ், மந்த் வைஸ், பர்டிகுலர் பீரியட். இப்போ if we want know about the performance of the business அப்படின்னா we have to prepare for the final account. Final account end of the year we must prepare. Preparing for the particular periods. As per proprietor, investor, creditors, employee and the government are interested to know the performance of the business unit periodically. That is called particular period. ஓகேவா? எண்ட் ஆஃப் த இயர். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிஸ்னஸ் ஆர் யூஸிங் ஃபார் ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயர் மீன்ஸ் ஏப்ரல் டு மார்ச். 12 months they are using. ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரலில் கணக்கு ஆரம்பிப்பாங்க, மார்ச்சில் முடிச்சுக்குவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த், எண்ட் ஆஃப் த இயர் they must know about the progress of the business. தட் இஸ் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, நம்மக்கிட்ட எவ்வளோ அசெட்ஸு, லயபிலிட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக we are making the account. That is called periodical concept. Okay. Next one is matching concept. Matching means you have to, in accounting words, revenue and expenses. ஓகேவா? ரெவன்யூ டியூரிங் அன் அக்கௌண்டிங் பீரியட் ஆர் மேட்ச்டு வித் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் டியூரிங் அட் த பீரியட் டு ஏர்ன் டு ரெவன்யூ டியூரிங் அட் த பீரியட். எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறது. வருமானங்கள் அதிகமாக இருந்தால் தான் பிஸ்னஸில் நமக்கு we are getting profit. செலவுகள் அதிகமாக இருந்தால் லாஸ் கிடைக்கும். ஸோ they have to match revenue and expenses. That is called matching concept. Okay. The expenses paid during the period are not considered, but only the expenses related to accounting period are the considered. அதாவது நெக்ஸ்ட் அது அடுத்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அக்கௌண்டிங் பீரியட் 1 year ஏப்ரல் டு மார்ச்சுக்குள்ளே என்னென்ன வருமானங்கள் வந்திருக்கு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதை மேட்ச் பண்ணி பார்க்குறது தான் மேட்சிங் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த 7 points மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டேபிளாக போட்டு காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் பிஸ்னஸ் என்டைட்டி. அது சிம்பிளாக மீனிங் கொடுத்துருக்காங்க. ஓனர் அண்ட் பிஸ்னஸ் ஆர் 2 different entities. ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு, ரெண்டும் தனித்தனியாக பிரிச்சுறது.
அடுத்தது மணி மெஷர்மெண்ட். ஒன்லி மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். பணம் அல்லது பணம் சார்ந்த நடவடிக்கைகளை மட்டும் என்ட்ரி பண்ணுறது. கோயிங் கன்சர்ன் மீன்ஸ் த பிஸ்னஸ் வில் கண்டினியூ பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு கோயிங் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கான்செப்ட். அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் த காஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு டுயல் ஆஸ்பெக்ட். The every transaction has two aspects. One is debit, one is credit. Then periodically means accounts are closed at the end of accounting period. Okay, every year we must close the account. Then matching concept, we have to match expenses and revenue. எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், எதுக்கெல்லாம் நமக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்க்குறது அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே. ஓகே, இதுதான் உங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். இதை வச்சு தான் பேஸ் பண்ணி கணக்கு போடுவோம். இதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ். ரிமைனிங் ஹெட்டிங்ஸ் யூ வில் see for next class. Okay, thank you.